சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சேகர் பாபு கதை முடிந்தது. அதிர்ச்சியில் ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவையில் நீதி, சிறை, சட்டம், எரிசக்தி, அறநிலையத்துறை ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின் போது திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, இறைவனுக்கு வந்த சோதனையா எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவங்குகிறேன். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று கட்டமைக்க முயல்வாங்க. அது கலைஞர் ஆட்சி என்றாலும் சரி, எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நாயகன் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி என்றாலும் சரி, அந்த கூற்றை உடைத்து ஆன்மீகத்தில் திராவிட புரட்சியை கண்டவர்கள் இருபெரும் தலைவர்களை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்கிறேன். சமீபத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டை கொளத்தூரில் முதல்வர் கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். 2021ஆம் ஆண்டு இதே கோட்டை கொளத்தூரில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நாயகன் கொடியேற்றினார். அப்போது 100வது நாள் சாதனைகளை பறைசாற்றினார். அதில் ஒரு சாதனை கலைஞர் 18 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற சட்டம் தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே 32 அனைத்து ஜாதியர்களையும் அர்ச்சகராக்கினோம் என்று பெருமிதத்தோடு அந்த சுதந்திர தின கொடியேற்று நிகழ்ச்சியில் பறைசாற்றினார். அன்னை தமிழுக்கு அர்ச்சனை என்று பறைசாற்றினார். 10 கல்லூரிகளில் 2 கல்லூரி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. மீதம் திருச்செந்தூர் கோயில் சார்பிலும் அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலும் கட்டப்பட வேண்டிய கல்லூரி கட்டிடங்கள் கட்டப்படுமா? அப்போது அறிவித்த அந்த 6 கல்லூரிகள் கடையம், லால்குடி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட அந்த 6 கல்லூரிகளும் இந்த ஆட்சியில் கட்டப்படுமா? எங்கள் முன்னாள் முதல்வர் 10 கல்லூரிகள் கனவை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்போது பேசிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், கடந்த 100 நாட்களில் மட்டும் ஏறத்தாக 108 கோடி ரூபாய்க்கு டிசிபி கலெக்ஷன் உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 2000 கோடி டிசிபி கலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதையும் அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்முடைய முதல்வர் தலைமையில் நாம் எடுத்து இருக்கிறோம். கடந்த 100 நாட்களில் நம்முடைய தீவிரமான செயல்பாட்டினால் ஏறத்தாக திருக்கோவில்களுக்கு சொந்தமான 4.64 ஏக்கரை திரும்பி கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டில் நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டிருக்கு. கணினி சிட்டா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 349 ஏக்கரை மீண்டும் கொண்டு வருவதற்கான மேல்முறையீட்டு நடவடிக்கையில் நம்முடைய அரசாங்கம் இறங்கியிருக்கு. இந்த 100 நாட்களில் மட்டும் ஏறத்தாக 45 ஏக்கர் நிலத்தை நம்ம கோயிலோடு சேர்த்து இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் கோவிலுடைய பராமரிப்பதிலும் நம்முடைய அரசாங்கம் மிக பெரும் கவனத்தை செலுத்தி வருது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருடங்களா, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷமா இன்னும் பல கோவில்களில் நகையை மறுமதிப்பீடே செய்யாமல் வச்சிருக்கிறாங்க. அதை மட்டும் மறுமதிப்பீடு செஞ்சாங்க, பல ஊழல் பெருச்சாளிகள் இதில் மாட்டுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்குது. ஆனால் இது எதையுமே செய்யாமல் இருக்கிறாங்க. மேலும் கடந்த ஆட்சியில் பல்வேறு கோவில்களின் நகைகள் உருக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான இல்லத்தில் பதிவு வைக்கப்பட்டிருக்கு. போலியான நகைகள் தான் அதற்கு பதிலாக வைக்கப்பட்டிருக்கு. இது அனைத்தும் எங்கள் தலைவரின் டேபிள் மேலே இருக்கும் அந்த ஃபைலில் ஆதாரங்களோடு இருக்குது. அதை மட்டும் அவர் ஓப்பன் பண்ணார், அனைவரும் காலி என பேசியிருந்தார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் ஃபைல் இருக்குன்னு மிரட்டுறீங்க, அந்த ஃபைலை தயவு செஞ்சு ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அப்படி என்ன தான் நடக்குது, யாரை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதை பண்ணுங்க என கேட்டிருந்தார். தொடர்ந்து பணியை செய்வதற்கு முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கு செயல்பட்டு வருது. அறங்காவலர் குழுவை பற்றி பேசும்போது அறங்காவலர் குழு நியமனம் எப்படி நடந்தது என்று சொன்னார். ஆனால் அதற்கு பின்னாடி மறைமுகமாக என்னென்ன நடந்தது என்று அறங்காவலர் எல்லோரும் தினம் தினம் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து கண்ணீர் விட்டி கதறி இருக்காங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று கூற ஆதாரம் கேட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சலிட்டாங்க. இதையடுத்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மறைமுகமாக என்ன நடந்தது என்று சொல்லக்கூடாது, எனவே அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதா தெரிவித்தார். மேலும் பேசிய முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, சிவன் சொத்து கொலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அமைச்சர் சொல்வது போல ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது.
இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பில் வைத்து கொள்ள வேண்டும் என்று முனைந்தபோது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்தது நாங்கள். எந்த அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அழுதார்கள் என்பதை அவர் விளக்கினால் அதற்கு பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை தயவு செய்து பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரமேஷ், சிவன் சொத்து குலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்கிறீர்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வைக்கிறோம், ஆதாரத்துடன் நாங்கள் வெளியிடுகிறோம் என்று கூற மீண்டும் திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதைத் தொடர்ந்து பேசிய சேகர் பாபு, ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பூச்சாண்டியெல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நீங்களும் துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயில்களுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள், ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்தில் 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்தில் இருப்பவன். சிவன் சொத்து குல நாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் மு.க. ஸ்டாலினோ, இதற்கு எங்கே நீங்கள் ஃபைல்ஸ்களை ஓப்பன் செய்யுங்கள் என்று அவரும் வெளியிலிருந்து கூறியிருக்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினிடமோ, நீ நேரடியாக விஜயை பார்த்து ஃபைல்ஸை ஓப்பன் செய்ய சொன்னாரே, அந்த ஃபைல்ஸில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாயா? அதை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ பேசியிருக்க வேண்டும். இது அனைத்து அமைச்சர்களையும் ஆபத்தில் கொண்டு சென்று முடிக்கும். அதனால் பார்த்து பேச வேண்டும். இல்லையென்றால் திமுகவுக்கு தான் மிக பெரும் ஆபத்து. அதற்கு முன் தாவேக அரசில் செய்யும் ஊழல்களை நீ ஒன்று விடாமல் தோண்டி எடுக்க வேண்டும் என உதயநிதிக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் தலைவர். கூடவே சேகர் பாபு அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கும் திமுக தற்போது மீண்டும் கட்சியில் இணைத்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சேகர் பாபுவின் செயல்களால் தான் திமுக தற்போது தோல்வியடைந்து விட்டது. என்னதான் சேகர் பாபு சட்டமன்றத்தில் தாஜா பண்ணுவது போல பேசினாலும், முதல்வர் மு.க. ஸ்டாலினாக இருந்த திமுக தலைவரை பற்றி புகழ்ந்து பேசினாலும் சரி, இனி சேகர் பாபுக்கு ஒருபோதும் வாய்ப்புகள் தரப்பட மாட்டாது என துர்கா ஸ்டாலின் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். தொடர்ந்து சேகர் பாபு எந்த விஷயத்தில் மாட்டினாலும் சரி, அது அவர் தனிப்பட்ட விஷயம், கட்சி அதில் தலையிடாது. இதனால்தான் சேகர் பாபு விஷயத்தில் உதயநிதி எந்த முடிவையும் எடுக்க மாட்டார், அவரை கைவிட்டு விட்டார் என சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்டாலினோ கடைசியாக ஒருமுறை சேகர் பாபுவை மன்னித்து விடுங்கள் என தொடர்ந்து கட்சியிடம் கூறியதாக தகவல்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சேகர் பாபுவை கட்சி மன்னிப்பதாக தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் சேகர் பாபு கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார் என தெரிகிறது.